மகிழ்ச்சியோடு மன்னவன் இயேசு நீங்குகின்றார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆத்தும ஆதாய பணிகளுக்காய் செபிக்கும் உள்ளங்கள் எங்கும் இல்லை. உள்ளம் உடைந்து வாரத்தால் செபிக்க நீ முன் வருவாயா? கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. சூயத்தை வெறுத்து கொடுத்திடும் பக்தரின் காரங்கள் வெகு சொற்பம். இயேசுவுக்காக கொடுப்பாயா? பரலோகத்தில் சேர்த்து வைப்பாய். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. சுவிசேஷ பணியை குறித்து, சுவிசேஷம் அறிவித்தல், நற்செய்தி அறிவித்தல், இவைகளை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு சபை அநேக பாடங்களை கற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்கிறது. வேத பாடங்கள் எப்பொழுதும் சபையிலே கற்பிக்கப்பட வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம நல்ல ஆவியில் நிறைஞ்சி செபிச்சு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பேசுகிறோம். அதே சமயத்தில் பாடங்களை, வேதத்தினுடைய ரகசியங்களை, அது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். பாடங்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷ பணி எப்படி செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா என்பவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் இயேசுவோடு இருந்தவர். அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அவர் கூட இருந்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு எழுதியிருக்கிறார். மத்தேயு என்பவர் இவர் ஆயக்காரர். அவரும் அவரோடு கூட இருந்து அவர் சொன்னவற்றெல்லாம் எழுதியிருக்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியமாய் தெரிய வேண்டிய 2 அதிகாரங்கள் என்ன? லூக்கா 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம். இவர்கள் 2 பேரும் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் சொன்னதை அவர்கள் உற்று கவனித்து அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சமாகவே, ஆட்களை அனுப்புங்கள் என்று எஜமானிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை 2 பேராக ஊருக்குள்ளே அனுப்புகிறார். நீங்கள் அப்படி போகும்போது நீங்கள் உங்களுக்கென்று அதிகமான வஸ்திரங்களையாவது பணப்பையையாவது பாதரட்சைகளாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். பணப்பையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீடு அதற்கு பாத்திரமாக இருந்தால் அது அந்த வீட்டுக்கு ஆகும். அப்படி இல்லாவிட்டால் அது உங்களிடத்துக்கே திரும்பி வரும். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். அவர்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் அதை வாங்கி பூசியுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வேலையால் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறீர்கள்.
செய்வீர்களாகவே அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் போய் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய பிணிகளை எல்லாவற்றையும் சொஸ்தமாக்கி, அவர்கள் நோய்களை சொஸ்தமாக்கி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் 2 அதிகாரங்களிலும் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக அவர் அனுப்புகிறாராம்? அறுப்புக்கு அனுப்புகிறார். வயல் நிலங்கள் எல்லாம் முற்றி இருக்கிறது, உங்கள் கண்களை ஏறிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த வயல் நிலம் எப்படி ஒரு முற்றின வயலை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த நாளிலே அவங்க அறுத்து விடுவாங்க. 2 நாள் கழித்து என்ன ஆகும், அந்த நெல் கதிரெல்லாம் பாழாய் போய்விடும். அது அதே நிலத்திலே விழுந்து முளைக்க தொடங்கிவிடும். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே சரியான பருவத்திலே அறுவடை செய்வது தான் விவசாயிகளுக்கு தெரிந்த ஒன்று. அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், எல்லாம் அறுப்புக்கு ரெடியாக இருக்குது, எல்லா வயல் நிலங்களும் முற்றி இருக்கிறது. இனி ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அவன் இந்த எல்லா மணிகளையும், எல்லா கோதுமை மணிகளையும், எல்லா நெல் மணிகளையும் நீங்கள் அறுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்னாக எல்லா நல்ல மணிகளைப் போல தெரிகிறது. அவர்களை யாரை கொண்டு அவர் சேர்க்கிறார்? தம்முடைய களஞ்சியத்திலேனா நம்மை கொண்டே அவர் சேர்க்கிறார். அந்த நல்ல மணிகளை நம்மை கொண்டே அவர் சேர்க்கிறார். 3 காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஓநாய்களுக்குள்ளே நாங்கள் ஆடுகளைப் போல இருக்கிற உங்களை அனுப்புகிறேன். அப்போ நம்மெல்லாம் யார்? ஆடுகள். நமக்கு சண்டை போட தெரியாது, நமக்கு அதிர்ந்து பேச தெரியாது. ஆட்டை அடித்து கொண்டாலும் கூட அந்த ஆடு எப்படி இருக்குமா? சாதுவாக இருக்குமா? ஆகவே நம்முடைய குணநலம் எப்படி இருக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா விதமான துன்பங்களையும் சகிக்கத்தக்கதாக அவர்கள் ஆடுகளைப் போல இருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். இந்த ஆட்டுக்குட்டிகளை, அன்பையான ஆட்டுக்குட்டிகளை, நல்ல குணம் பொருந்தியவர்களை, நல்ல குணம் பொருந்தி தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதவர்களை நான் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஓநாய் என்ன செய்யும்? அது பட்சித்து போடும். எந்த ஆடுகளோடும் அது நட்பாய் இருப்பதே இல்லை. எந்த ஆடுகளோடும் அது உறவு பாராட்டுவதே இல்லை. அது எந்த ஆடாய் இருந்தாலும் அது நிச்சயமாகவே பட்சிக்கிற ஒரு ஓநாயாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட உலகத்திற்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு சில டியூட்டிஸை கொடுக்கிறேன். முதலாவதாக பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் உண்டு என்று சொல்லி. அவர்கள் எங்கே இருப்பாங்க? அவரோடு கூட இருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரும் இயேசுவோடு இருப்பார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்களை தம்மோடு இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் வேறே 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 70 பேர் அவர்களுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். இந்த 12 பேரை தவிர 70 பேர் இருந்தார்கள். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 70 பேர் இருந்தார்கள். இந்த 12 பேரை தம்மோடு இருக்கவும் இந்த 70 பேரை அனுப்பவும் அவர் செய்தார். பாருங்கள், 2 பேராக அனுப்பினார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒண்டியாய் இருப்பதை காட்டிலும் 2 கூடி இருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் மற்றவன் தூக்கி விடுவான். ஆகவே தான் வேதத்தில் விவாகத்தை குறித்து கூட 2 பேரை ஆக விவாகம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் 2 பேராக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யாத்ராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார், ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். என்ன ஊழியம்? தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை அந்த எகிப்து என்கிற அடிமை கால வாசலில் இருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படியாக ஒரு தலைவனாக மோசேயை அவர் எழுப்புகிறார். ஆனால் இந்த மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் பேச அறியாதவன் என்று சொன்ன பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீங்கள் அதில் அந்த யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அவர் கோபம் மூண்டவராய் சொல்லுகிறார், உனக்கு பக்கத்தில் யார் இருக்கா? உன்னுடைய சகோதரனாகி ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் உனக்கு வாயாய் இருந்து அவன் பேசுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக அனுப்பின ஆண்டவர் 2 பேராக அனுப்பினார். மோசேயும் ஆரோனையும் அவர் அனுப்பினதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் என்ற புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலையும் பர்னபாவையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரித்து விடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஊழியத்திற்கென்று அவர்களை பிரித்து விடுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவங்க 2 பேரையும் அழைச்சிடுங்க. 2 பேராக ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று அனுப்புகிறார். முதலாவதாக தம்முடைய ஊழியத்தை அறுப்புக்காக அவர் அனுப்புகிறார். பாருங்கள், 2 பேர். இன்றைக்கி எந்த ஒரு சுவிசேஷ காரியங்களாக இருக்கட்டும், சுவிசேஷ பணிகளாக இருக்கும் பொழுது 2 பேராக போவாங்க. 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒத்தையில் போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது. அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுகிற வேலைக்கு கூட 2 பேர் தான் என்ன செய்யணும், போகணும். ஏன்னா ஒருவரை ஒருவர் தூக்கி விடுவார்கள், ஒருவரை ஒருவர் ஆவியில் அவர்கள் அனல் மூட்டி எழுப்பி விடுவார்கள். ஆகவே 2 பேராக நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவர் இன்னும் என்ன செய்கிறார் பாருங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அனுப்பி விடுகிறார். 2வதாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 10ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? இதோ சர்ப்பங்களை உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம்? சத்துருக்களை ஜெயிக்கிற அதிகாரம், பிசாசுகளை ஜெயிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. யாரை அவர் அனுப்புகிறாரோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறாரு. முதலாவது என்ன? அவர் அனுப்பினார். 2வதாக அவர் அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது அந்த அதிகாரம் என்னதெல்லாம் அதிகாரம் பாருங்க, பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிற அதிகாரம். எல்லா பிணியாளிகளையும் சொஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களுக்கு சுகத்தை யார் கொடுத்தார்? ஆண்டவர். நமக்கு சுகவீனமாக இருக்கும்போது நாம் ஆண்டவரத்தில் கேட்கும்போது அவர் சுகவீனத்தை அவர் நீக்குகிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். எத்தனையோ நம்ம மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சுகத்தை கொடுத்தார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை மற்றவர்களுக்கும் நம் மூலமாய் ஆண்டவர் பாயச் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது அநேகர் அற்புத சுகத்தை பெறுகிறார்கள். வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோ ஆகட்டும், நமக்கு தெரிந்தவர்களாகட்டும், நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சுகத்தை கொடுக்கிறாரு. அப்போ இந்த அனுப்பப்பட்டவர்கள் போய் சும்மா இருக்கக்கூடாது, எதையோ சும்மா சொல்லிட்டு வரக்கூடாது. அங்கே இருக்கிற நோய்களை சுகமாக்குகிற வல்லமையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் எப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 7-8 வசனங்கள் என்று நினைக்கிறேன்.
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யாராவது சுகமில்லைன்னு சொன்னால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களை எப்படியாவது அந்த காயங்களிலிருந்து வெளியே எடுத்து விட வேண்டும். அதற்காகவே தான் அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அறுப்பு மிகுதி என்று சொல்லி ஒரு கரிசனையற்றவர்களாக இல்லை, எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு வருவதற்காக இல்லை. அவர்களுக்கு இருக்கிற பிணிகளை நீக்கவும் அங்கே இருக்கிற பிசாசுகளை துரத்தவும் அவர் அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 5:12 அங்கே பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் அந்த 12 சீஷர்களாக தம்மிடத்திலே அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட அந்த பேதுரு அவரை பல முறை அவன் மறுதலித்து பின்வாங்கி போய் இருந்தாலும் கூட கிருபையாய் அவனை அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் கீழே கொண்டு வந்தார். இதோ நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அவனை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றினார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பரத்துக்கு ஏறின பின்பு அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5:12 பேதுருவின் நிழலாகிலும் பட்டால் அவனுக்கு சுகமாக வேண்டும். பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த பேதுருவை அவனுடைய நிழல் பட்டா கூட சுகமாயிருமே அப்படின்னு சொல்லி, நிழலாகிலும் பட்டா அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அங்கே ரோட்டில் கொண்டு வந்து வைத்தாங்களாம். வீதிகளிலும் தெருக்களிலும் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சுகத்தை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிறவர்களாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அனுப்புகிற நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலரின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வியாதிக்காரர்கள் மேல் அவருடைய உருமால்களையும் அவனுடைய கச்சைகளையும் கொண்டு வந்து போட, கர்ச்சிஃப்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கைக்குட்டைகளையும் அவனுடைய கச்சை இடுப்பிலை கட்டி கொள்ளுகிற அந்த துண்டுகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேலே போடும் பொழுது அவர்கள் சுகம் அடைகிறார்கள். எனக்கு இதை தான் தவறாக புரிந்து கொண்டு சிலர், ஒருவேளை அது எனக்கு அறியாது, அந்த ஊழியருடைய அழைப்பை பொறுத்து அநேகர் கைக்கொட்டைகளை எல்லாம் ஜோம் பண்ணி கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேலே போடுகிறாங்க. ஒருவேளை அது ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற காரியமாக இருக்கலாம். ஆனால் பவுலுக்கு உண்மையிலேயே பவுலுடைய கைகளினாலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். நம்ம யூடியூப்லாம் பார்க்குறோம், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோன்னா அவ்வளோதான், நம்முடைய விசுவாசம் மொத்தமாகவே குறைந்து விடும். கர்த்தர் சொல்லாத எதையும் ஒரு ஊழியக்காரர் செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி கர்த்தர் சொல்லி இருப்பாரே ஆனால் கைக்குட்டைகளையும் அவர்கள் எண்ணெயையும் அப்படியே கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து அந்த முகத்தில் போட்டுருங்க, உடனே எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அந்த ஊழியக்காரருக்கு அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தால் நிச்சயமாகவே அது நடக்கும். ஆனாலும் நாம் எப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? பாருங்கள், பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலர்கள். பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலர்கள். என்ன வித்தியாசம்? சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதை சபையாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமான ஊழியக்காரர்கள் அல்ல. அவர்களுக்குள்ளே வரங்கள் வல்லமையாய் கிரியை செய்யும். ஆண்டவர் சபையிலே 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, அவர் சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாக, போதகராக, அப்போஸ்தலர்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 4 மிக முக்கியமான பிரிவிலே 5ஆக அது பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற போதகர்கள் அல்லது சபையை நடத்துகிற அந்த தலைவர்கள் வித்தியாசமான ஆவிக்குரிய அழைப்பையும் ஆவிக்குரிய அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். அதில் மிகுந்த விசேஷமான ஒரு வரம் என்ன? ஒரு விசேஷமான போதகர் யார் என்று சொன்னால் அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்க வேண்டும். இந்த மற்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தனதாக்கி தனக்குள்ளே கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்க வேண்டும், நல்ல போதகராய் இருக்க வேண்டும், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். அவர்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை அப்போஸ்தலராக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா! இந்த
இந்த 9 ஆவிக்குரிய வரங்களையும் அவர்கள் கணக்கில்லாமல் அளவில்லாமல் பெற்றிருப்பார்கள். அவர்களை கைகளை வைக்கும்போது அற்புதங்கள் நடைபெறும். அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எதிர்காலத்தை குறித்து அப்படியே தத்ரூபமாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அப்படி வித்தியாசமாய் அனுப்பி அவர்களை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவர் அனுப்பினார். இரண்டாவதாக ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். மூன்றாவதாக அவர் என்ன செய்தார் பாருங்க, நீங்க பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். நீ பேசணும், கையை வச்சுட்டு அப்படி போயிட்டலாம் கூடாது. நீ பேசுவதற்காகத்தான் நான் உன்னை நிலை நிறுத்தினேன். யாத்ராகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம் மோசையோடு நாம் ஆண்டவர் எப்படி பேசினார், நான் உன் வாயோடு இருப்பேன், நான் உன் வாயோடு இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கானான் தேசத்திற்கு என்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. எல்லாரும் கானான் ஆகிய அந்த பரம கானானுக்குள்ளே அவர்களை கொண்டு வருவது நம் மேலே விழுந்த கடமையாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரசங்கியுங்கள். என்ன பிரசங்கிக்க வேண்டுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்படித்தானே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க, அவருக்கு முன்னே வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்பதாக அவனும் உருவாக்கப்பட்டான். அவனுடைய தாயின் வயிற்றில் இருந்த பொழுது மரியாள் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அந்த குழந்தை துள்ளிட்டு பாருங்க. அந்த குழந்தை எதற்காக ஆண்டவர் உருவாக்கினா, இவருக்கு முன்னாக போகும்படியாக. நீங்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திரும்பவும் நீங்கள் திருப்பி கொண்டால், அவர் 2 பேராக எதற்காக அனுப்பினார்? தாம் போகும் ஊருக்கு அவர் போவதற்கு முன்பதாகவே அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா! தாம் போவதற்கு முன்னால் இந்த 2 பேர் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் 2 பேராக அனுப்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்கு பின்புதான் நம்ம இயேசுடைய மரணத்திற்கு பின்புதான் அவருடைய இரத்தத்தை நாம் சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு பலி செலுத்த வேண்டிய அவசியமாயிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பலி நீக்கப்பட்டு நமக்காக அவர் ஒரே தரம் பலியானார். நாம் செய்ய வேண்டுவது என்ன? நம்முடைய பாவங்களை மறைக்காதபடி இந்த பாவங்களை கழுவுவதற்காகவே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார், மரணத்தை ருசி பார்த்தார். இதுதான் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். இப்படி சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே எந்த ஜாதி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மற்ற தேவர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு வடிவத்திலே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அவர்களுடைய கருணையை வாங்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் நமது தேவன் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இங்கே அப்படியே எல்லாம் மாறி கிடக்கிறது. அங்கே கொடுத்தால் அன்பு, இங்கே தம்மையே கொடுத்து நம்மேல் அவர் அன்பு வைத்தார். ஆகவே வேதம் சொல்கிறது, இதுதான் கடைசி காலம். இனி மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு அவகாசம் இல்லை. மனம் திரும்புவதற்கென்று ஒரு பலி இங்கே இருக்கிறது. அந்த பலிதான் இயேசு ஆகிய பலி. அந்த பலியை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுங்கள். அந்த இரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிறது.
வந்திருக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது, அந்த சரீரத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ளே அவர் வந்து இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் சொன்னார், நான் போவேனே ஆனால் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். என்ன சத்தியம்? அவர் பாவத்தை குறித்து அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து உங்களோடு கூட பேசுவார். பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன? பாவம் என்றால் நாம் செய்கிற எல்லாருக்கும் தெரியும், கடவுளுக்கு உகந்ததல்லாத எந்த செயலும் பாவமே, எந்த நினைவுகளும் பாவம். பாருங்கள், ஆண்டவருக்கு உகந்தது அல்லாதது, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுவதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதி என்றால் என்ன? கர்த்தருடைய இரத்தத்தினாலே பாவமற கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒரு நாள் அவ்விதமாகவே நாம் உயிர்த்தெழுவோம். நாம் மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுவோம், ஆண்டவரோடு கூட இருப்போம் என்று சொல்லுகிற அந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, சத்தியத்தை குறித்து நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன சுவிசேஷ பணி செய்ய வேண்டும், எப்படி அவர் நம்மை அழைக்கிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக அவர் இரண்டு பேராக அவர் அனுப்பினார். இரண்டாவதாக பிசாசுகளை ஜெயிக்கவும் பிணியாளிகளை குணமாக்கவும் அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்மை பிரசங்கிக்கும்படியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற யாவரிடத்திலும் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கலங்கும் கண்களோடு, கண்ணீரின் கண்களோடு ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். யார் என் காரியமாய் போவான் என்று சொன்ன பொழுது ஏசாயா சொல்லுவான், ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய உதடு அசுத்த உதடுகள் உள்ளது என்று சொன்ன பொழுது ஒரு தூதன் வந்து பலிபீடத்தின் நெருப்பை எடுத்து அவருடைய வாயை தொட்டு நீ எப்பொழுது சுகமானாய் என்று சொல்லுவான். அப்பொழுது அந்த ஏசாயா சொல்லுவான், ஆண்டவரை எப்பொழுது நான் சுகமானேன், என்னை நீர் அனுப்பும். இன்றைக்கும் ஒரே தரம் பலியிடப்பட்ட அந்த ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். நம் பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய சரீரத்தினாலே நம்முடைய சரீரத்தை அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற அவரை நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய ராஜ்யம், அவருடைய புதிய உடன்படிக்கையினாலே அது நமக்குள்ளே வந்திருக்கிறது. நமக்குள்ளே வந்த அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நினைவு கூறு. அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் புதிய உடன்படிக்கையை மற்றவர்களோடு ஏற்படுத்த நம்மை அவர் வாய்க்கால்களாய் பயன்படுத்துகிறார். நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்ய வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமா, அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்பி நிற்போம், ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். மற்ற தெய்வங்களுக்கு நாம் ஏதையோ ஒன்றை கொடுத்து அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் சொன்னார், நான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்கி விட்டேன் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய கையை விரித்தவராய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நாங்கள் உங்கள் பாவங்களை விலக்கி விட்டேன். இப்பொழுது இந்த குறுக்கு சட்டமாகிய மேலிருந்து கீழே இருக்கிற அந்த சட்டம் எதை சொல்லுகிறது? நான் கடவுளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். பிதாவை நான் உங்களுக்குள்ளே இந்த பூமிக்குள்ளே இறக்கி இருக்கிறேன். பூமியிலே வாசம் பண்ணுகிற இந்த ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இதுவே சிலுவையின் அடையாளம். இந்த சிலுவையின் அடையாளம் இதைத்தான் குறிக்கிறது. நான் மத்தியஸ்தராய் இருக்கிறேன். நான் பிதாவுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பணியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அறுப்பு மிகுதி, ஆட்கள் இல்லை என்று சொன்னீரே. அப்பா, இதோ எங்களை அனுப்பும். அப்பா, நீர் 2 பேராய் அனுப்பினீர்
சொன்னீர் ஆண்டவரே. நீர் அப்பா பிசாசுகளை துரத்தவும் பிணியாளிகளை சுகமாக்கவும் அதிகாரம் கொடுத்தது போல எங்களுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்தது போல அவர்களுக்குள்ளும் வர எங்களை ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்தும் அப்பா. இமய முதல் குமரி மட்டும் இருக்கிற ஆண்டவரே இந்த பாரத தேசத்திற்குள்ளே ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு உம்மை எடுத்து சொல்லுகிறவர்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபையை தாங்க சுவாமி. உலகம் அனைத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசுவே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சுவிசேஷம் சொல்ல கிருபை தாங்க சுவாமி. கர்த்தர் அப்படியே அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நரகத்திற்கு சென்று விடாதபடிக்கு உம்முடைய ஜனங்கள் பரலோகத்திற்கு வருவதற்கு நீதி உள்ளவர்களாய் மாற்றப்பட கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை